உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர். நீங்க என்ன பேசுறாலும் புரியாது. எதுக்கு புரியாம பேசுற? சி, உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவா தெரியுமா? ஆனா நீ கிளாஸ் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலேயே ஒட்டுமொத்தமா 50 பேரையும் பாடம் நடத்தேன்னு சொல்லி தூங்க வச்சிருக்கியே, இது சாதனை இல்லையா? யார்கிட்ட சார் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் அரசு விழாவா இல்லை மாநாடா என தெரியாத அளவிற்கு கூட்டம் கூடி உள்ளதாக ஸ்டாலின் சிலாகித்த கூட்டம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? மதுரைக்காரனால பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழா தான். அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வியந்து நிற்கிறேன். இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 4 ஆண்டுகளா வந்து அவர் கார்ல வர்றாரு போறாரு, அதான் பாத்துருக்கோம். ஒன்னும் சாதிச்சதா தெரியல. மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். செருப்பு பிஞ்சு போகும். 4 ஆண்டுகளில் சாதிச்சது எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா மூர்த்தியே வந்து பதில் சொன்னாதான் தெரியும். மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அது மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் சாதிச்சது அதிகம். என்ன அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சா விற்பனை. அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்துல இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை ஆட்சியரும் ருசித்து பார்த்தார். அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர், நீங்க வரும்பொழுது மட்டும் தான் உணவு நல்லா இருக்கும், நாளையில இருந்து தண்ணி மாதிரி இருக்கும். சாப்பாடு டெய்லி இதே மாதிரி இருக்குமா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களில் கணக்கு தொடங்குவதை கட்டாயம் செய்ய வேண்டும். புரியல சார்? உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய். நம் கொள்கைகளை பேசுங்க, நலத்திட்டங்களை பதிவிடுங்கள். நக்கு செத்த பயல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பெறலாம். அதேபோல் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி கட்சிக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கவும் கூடாது. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் இன்னும் சொல்றேன், நம்முடைய தொண்டர் பலத்திற்கும் கட்டமைப்புக்கு நிகராக
தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஒரு கட்சி இருக்கா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாரிசுகளுக்கான கட்சி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் என்ன சொன்னேன், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். தந்தை பெரியாரின் வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசுகள், தமிழக தலைவர் கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாஜக யாருடைய வாரிசு? நான் கேட்கிறேன், கோட்சேவின் வாரிசுகள் தான் நீங்கள். உங்களால் இதை தைரியமாக சொல்ல முடியுமா? சாம்பார் ஆப் எனக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். சொல்வதற்கான தைரியம் உங்களுக்கு உண்டா? இங்க ஒரு கொத்தடிமை கூட்டம் யாருன்னு தெரியும், அதிமுக என்ற பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவர்கள் யாராவது மணிப்பூரை பற்றி பேசினார்களா? பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். வாய்க்கு வந்ததை பேசுறாரு பழனிசாமி. அவர் பேசினாரா? பேசலையே. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. பாஜகவுக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்லும் பழனிசாமி மணிப்பூர் கொடுமைக்கு காரணமான அந்த மாநில முதலமைச்சரையோ ஒன்றிய பாஜக அமைச்சரையோ கண்டித்தாரா? அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தை பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? பழனிசாமியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்பு பற்றி பிரதமர் மோடி பேசுறாரு. அவருடன் அமைச்சர்களாக இருந்தார்களே, மேலும் பல ஊழல் கரைப்படிந்திருக்கிறது. இந்த ஊழல் பேர்வழிகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பிரதமர் பேசுகிறார். பேசலாமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நீதிமன்ற காவல் சட்டப்படியானது என ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கது அல்ல எனவும் 3வது நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையானிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் ஊழல் பாஜக அரசு ஊழலுக்காகத்தான் இந்த மாநில மக்கள் விரட்டி அடிச்சாங்க, தோற்கடிச்சாங்க. அது மறந்து போய்விட்டதா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? நமக்கு முன்னால் உள்ள கடமை என்பது மிக 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 பெரியது. ஜனநாயக போர்க்களத்தை முன்னணி படைவீரர்கள் நீங்கள். இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். சொல்லுங்களா வீரவேல் என்று. இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். சொல்லுங்களா வீரவேல் என்று. உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். எந்த பயனும் இல்லை. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.